அடிடா. அடிக்கல எது டாவா என்ன வார்த்தை மாறுது? அடிக்கலைனா வெட்டுடா. அடிச்ச அமைதியாரியா நீ? அடிச்சிருவே. அடி. ஒன்னு அடிக்கணும். வா இங்க வா. இப்படி ரொம்ப கேக்குறானே. சாம்சங்கோட கேலக்ஸி M51 கூடிய சீக்கிரமே லான்ச் ஆக போகுது. இதில் ஒரு பெரிய 7000 mAh பேட்டரி தான் இருக்குன்னு இப்போ கன்ஃபார்மே ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கும். குமராஜா எங்க போற? எங்கயா போற? ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடிலாம் இங்க இருக்க, நீ தனியா அடிபடி சாப்பிடுற. இந்த சாம்சங் M51ல ஒரு 6.67 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க. இதில் செல்ஃபி கேமராவுக்காக ஒரு பஞ்ச் ஹோலும் போடப்பட்டிருக்கும். ரியர் சைடில் இதோட மெயின் கேமரா ஒரு 64 மெகா பிக்சல் சென்சார் தான் இருக்கும். அடுத்த நியூஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது ஒன்று தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ரியல்மி X7ங்கிற ஒரு புதிய சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட லான்ச் ஈவெண்ட் செப்டம்பர் 1 ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அப்பர் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் செக்மெண்ட்டில் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஆப்வியஸ்லி OnePlus Nord அண்ட் Pixel 4a டார்கெட் பண்ணுற மாதிரி தெரியுது. என்ன ஒருத்தன் தனியா பேசிக்கிட்டு இருக்கா? ஒருவேளை அந்த பைத்தியத்துல ஒருத்தனா இருப்பானோ? ஒரு மாசம் வெளியூர் போயிட வேண்டியதா? வாங்க. எதுக்கு வரணும்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க விட்டா தான் இருப்போம்ல. சரி இருந்துட்டு போங்க. அதுக்கே மரத்தை சுத்துறீங்க. இன்னும் பக்கத்துல அனுப்பாங்க. இதில் 5G சப்போர்ட் இருக்குன்னு ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ரியல்மி X7 சீரீஸில் டிஸ்பிளேக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இதில் 120 Hz AMOLED டிஸ்பிளே தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இதோட பிரைட்னஸ் 1200 nits வரைக்கும் போகும். இதோட டாப் லெஃப்ட் கார்னரில் செல்ஃபி கேமராவுக்காக ஒரு பஞ்ச் ஹோல் கட் அவுட்டும் கொடுத்துருக்காங்க. போக்கோ பிராண்டோட குளோபல் டீமில் இருக்கிற ஒருத்தர் 120 Hz AMOLED டிஸ்பிளேயோட ஒரு போக்கோ ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகிறதா ஒரு டிப் கொடுத்துருக்காரு. இது ரெட்மி K30 அல்ட்ராவோட ரீபிராண்டட் வெர்ஷனாக கூட இருக்கலாம். ஸோ இதோட ஹார்ட்டில் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1000 சிப்செட் தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் இதில் கண்டிப்பாக 5G சப்போர்ட்டும் இருக்கும். நம்ம ஊரில் இந்த கம்மா மட்டும் இல்லைன்னா நாரி யாரா நீ திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து வர்ற? இது போக்கோ F2 அல்ட்ராங்கிற பேரில் வரும்னு கூட நிறைய நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்பர் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் செக்மெண்ட்டில் இப்போ தான் காம்படிஷன் சூடு பிடிக்குது. OnePlus Nord, Pixel 4a, ரியல்மி X7, இப்போ போக்கோ F2வும் அதிலே ஆட் ஆகுது. OnePlus Nordோட ஒரு குறைஞ்ச வெர்ஷன் கூடிய சீக்கிரமே லான்ச் ஆக போகுது. இதை OnePlus Nord Liteன்னு கூட சொல்கிறாங்க. இது எப்படி கன்ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா OnePlusோட 18 வாட்ஸ் சார்ஜர் ஒன்று லீக் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு லோவர் எண்ட் மாடலாக தான் இருக்கும். அது சரி, நாங்கள் விற்கிறோம், அதையாவது வாங்கி சாப்பிட்றீங்களா? அது எங்களுக்கு லாபம் தானே. இது வரைக்கும் கிடச்சிருக்கிற தகவல் படி இதோட ஹார்ட்டில் குவால்காமோட புதிய Snapdragon 690 சிப்செட் தான் இருக்க போகுது. ஸோ கேட்ட உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது ஒரு லோவர் மிட்ரேஞ்ச் சிப்செட் தான். ஆனால் இதோட மெயின் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது 5G சப்போர்ட்டோட வருது. ஸோ ஆப்வியஸ்லி 20,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கீழே 5G சப்போர்ட்டோட வரப்போகிற முதல் ஸ்மார்ட் ஃபோன் இதுவாக தான் இருக்கும். முதல்ல நீ தலையை குனி. நாங்கெல்லாம் வீர பரம்பரடா, தலைக்கு பழக்கம். அப்பயே சொன்னல தலையை குனின்னு. Asusோட Zenfone 7ம் 7 Proவும் இப்போ லான்ச் ஆகிடுச்சு. இதில் ஒரு 90 Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ Asusோட 6 மாதிரியே இதுலேயும் ஒரு ஃப்ளிப் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா பேக் கேமரா தான் ஃப்ரண்ட் கேமராவும் ஃப்ளிப் ஆக போகுது. நான் முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனை என்ன? நான் முன்னுக்கு வர வேண்டாம், கோட் ஷூட் போட வேண்டாம், கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம், ஸ்டைலா கத்தா. அது உன்னால பொறுத்துக்க முடியலன்னா சாவுடா. Zenfone 7க்கும் 7 Proக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா Zenfone 7ல Snapdragon 865 சிப்செட் கொடுத்துருக்காங்க. Zenfone 7 Proல Snapdragon 865 ப்ளஸ் சிப்செட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் Zenfone 7 Proல மெயின் கேமராவுக்கு OIS அதாவது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ரெகுலரான Zenfone 7ல கொடுக்கல. இவங்க பிடிச்சி உள்ளதாண்டா தள்ள முடியும்.
சாயங்காலமே வெளியே வர பாக்குறியா? ஓப்போ A53ங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இப்போ லான்ச் ஆகியிருக்கு. இதில் ஸ்னாப்ட்ராகன் 460 சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை 15,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிப்செட்டால் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு 90 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்த நியூஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அங்கே கூட நம்ம சூப்பரான மீம்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். கூகுளோட Pixel 5 பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30 லான்ச் ஆக போகுது. இதில் ஒரு 6 inches 90 Hz OLED டிஸ்பிளே தான் இருக்க போகுது. இதோட ஹார்ட்டில் குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 765G சிப்செட் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இது 5G சப்போர்ட்டோட தான் வருது. எம்எல்ஏ இந்த இடத்துல போக முடியாது. கால் இருக்கிறத காட்டி கடிச்சு டேய் எவன்டா எம்எல்ஏ செருப்பால அடிச்சவன்? உனக்கு தைரியம் இருந்தா இன்னொரு செருப்பால அட பார்க்கலாம். மறுபடியும் அடிக்கறாயா? இதே லான்ச் ஈவெண்ட்டில் இது கூடவே கூகுள் Pixel 4a ஓட ஒரு 5G வெர்ஷனும் லான்ச் பண்ண போகிறாங்க. இதுவும் ஸ்னாப்ட்ராகன் 765G சிப்செட்டோட தான் வரும். Pixel 4a ஓட 4G வெர்ஷன் ஆல்ரெடி லான்ச் ஆகிடுச்சு. ஆனால் அதுவே இன்னும் இந்தியாவுக்கு வரல. அக்டோபரில் தான் வரப்போகுது. இதெல்லாம் எப்போ இந்தியாவுக்கு வரும்னு யாருக்கு தெரியும்? டேய் நீ சார் உங்கள மாதிரி ஒருத்தரை நேத்தி பார்த்தேன் சார். பீடா போட்டு பீச் ஓரமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தானா? ZTEங்கிற கம்பெனியை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க ZTE Axon 20ங்கிற ஒரு புதிய ஸ்மார்ட் ஃபோனை செப்டம்பர் 1 லான்ச் பண்ண போகிறாங்க. இதுதான் உலகத்தோட முதல் அண்டர் டிஸ்பிளே கேமராவாக இருக்க போகுது. எந்த நாச்சோ பஞ்ச் ஹோலோ பாப்அப் கேமராவோ எதுவும் இருக்காது. செல்ஃபி கேமரா டிஸ்பிளேக்கு உள்ள ஹிடனாக இருக்கும். நான் ஒரு அரசியல்வாதி, நானே இந்த ஏரியாவில் இன்னும் வசூல் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவனுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்களா? தேங்க்யூ. டேய் வடங்க. டேய் இவன் ஐஸ் வந்து போயினாச்சு. எங்க வந்தா? ஐஸ் வண்டி தள்ளுறதுப்பா, இது இன்ஜின் ஓட்டுறதாச்சே. ஆப்பிளோட மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா முதல் முறையாக $2 trillion தொட்டிருக்கு. 2018 $1 trillion ரீச் பண்ண முதல் அமெரிக்கன் பிராண்ட் ஆப்பிளாக தான் இருந்துச்சு. இப்போது அதே மாதிரி 2020 $2 trillion ரீச் பண்ண முதல் அமெரிக்கன் கம்பெனியாகவும் ஆப்பிள் தான் இருக்கு. அந்த ஆட்டோக்கு நான் தாங்க ஓனர். என்னது ஓனரா? 3 டயரு ஒரு தார்பாயை நடுவ தொங்க விட்டா நீ ஓனரா? அப்ப டாடா பிர்லாவையெல்லாம் என்னடா சொல்றது? சாம்சங்கோட கேலக்ஸி Z Fold 2 பார்த்தீங்கன்னா இன்னும் சில நாட்கள்லேயே லான்ச் ஆக போகுது. ஆனால் இப்போவே இதோட ஆட் ஒன்று லீக் ஆகிருக்கு. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதை பார்த்தாலே தெரியுது இதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸை பூத்தி வச்சுருக்காங்க. அயோக்கிய பசங்களா, திருட்டு பசங்களா, துரோகி பசங்களா, என்னடா 2 பேரும் கூடி கூடி பேசுறீங்க? என் சொத்தை எழுதிவாங்களான்னு பாக்குறீங்களா? ஓப்போ Reno 5வும் Reno 5 Proவும் கூடிய சீக்கிரமாகவே லான்ச் ஆக போகுது. இதில் குவால்காம் இதுவரைக்கும் லான்ச் பண்ணாத 2 சிப்செட்டை யூஸ் பண்ண போகிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 775Gயும் ஸ்னாப்ட்ராகன் 860Gயும் இருக்க போகுது. நீங்கள் எங்கள் தங்குற விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம், பொறாமப்படுவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்த நியூஸ் மீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.